மசோதாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வரவேற்கிறேன். இந்த அரசியல் சாசன திருத்த மசோதா என்பது பேராபத்தான மசோதா. அரசியல் சாசனத்தை திருத்தக்கூடாது என்றுதான் 2024 தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள். 39 இடங்களிலேயும் திராவிட முன்னேற்ற கழக அணியை வெற்றி பெறச் செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி அணிக்கு ஒரு இடம் கூட தரல. இந்த நேரத்தில் அரசியல் சாசனம் திருத்த மாட்டார்கள், திருத்துவதற்கான வலிமை கிடையாது என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யும் வகையில 2 ஆண்டுகள் கழிச்சு எங்க துணிச்சல் வந்தது, எங்க தைரியம் வந்தது? அரசியல் சாசனத்தை திருத்த முற்பட்டார்கள். நம்முடைய இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். இது அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டது. இந்த அரசியல் சாசனம் மட்டும் நிறைவேறியிருந்தால் மேலும் மேலும் அரசியல் சாசனத்தை திருத்தி இருப்பார்கள். சிறுபான்மை உரிமைகளை பறித்திருப்பார்கள். இஸ்லாமியர்கள் வக்ஃப் சட்டத்தை சட்டமாக்கியிருப்பார்கள். FCRA சட்டத்தை அமலாகியிருப்பார்கள். பேச்சுரிமை குறைத்திருப்பார்கள். எழுத்துரிமையை குறைத்திருப்பார்கள். அரசியல் சாசனத்தை திருத்தாமல் இதையெல்லாம் செய்ய முடியாது. இந்த அரசியல் சாசனத்தை திருத்தத்தை அனுமதித்திருந்தால் அடுத்தடுத்து அரசியல் சாசனங்கள் திருத்தப்படும். அதை தடுத்தது நாடாளுமன்றம் உறுப்பினர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய பாராட்டு. முதல் தோல்வி என்று பார்க்கலாமா? அரசுக்கு தோல்வின்னு சொல்ல மாட்டேன். அரசனுடைய துணிச்சலான முயற்சிக்கு கிடைத்த உண்மையான தோல்வி. அதை வரவேற்கத்தக்க தோல்வி.